எனக்கு கொடுத்த ஒரு தலைப்பு, அதற்குள்ளே நான் உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன். உள்ள விடுங்க அவங்கள. ஓகே, ரைட். ஓகே, பிரைஸ் தி லார்ட். வாசிக்க கேட்போமா? பிள்ளைங்க நல்லா வாசிக்கிறீங்களே. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8, 9, 10. சரி. முடிஞ்சிச்சா? ரைட். இது ஒரு தலைப்பு தான். இன்னைக்கு குடும்பங்களை பற்றி பேச சொன்னார். இது முதல் முறை அப்படி ஒரு தலைப்பு நான் எடுத்துட்டு வரேன். குடும்ப ஆசீர்வாத கூட்டங்களில் பேசுறது உண்டு. எங்களுக்கு கூட ஒரு குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தை வச்சிருக்கிறோம். திருநெல்வேலியில் அக்டோபர் 1, 2 அந்த மாதிரி கூட்டங்களை நடத்தும் போது பேசுவேன். ஒரு சர்ச்சுக்குள்ள குடும்பத்தை பேசுவாடி சொன்னார். அதில் என்ன பேச சொல்கிறீங்களா வானன்றீங்களா நீங்களே தீர்மானம் பண்ணிக்கங்க. நான் ஆவியானவருக்கு கட்டுப்படுறவன், மனுஷனுக்கு இல்லை. கர்த்தர் உங்களை மன்னிப்பாராங்க. பாஸ்டர்மா உள்ளே வரணுன்னா இடம் இருக்குது. ஜென்ஸ் சைடில் வந்து உட்காந்து கொஞ்சம் இடம் விடுங்க. தள்ளி உட்காருங்க ஐயா. ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க தள்ளி உட்காருங்க. யூ கேன் சிட் தேர். ஏன் கிடச்சிச்சுன்னா, அது ஆக்சுவலாக ஆதாம் ஏவாளுக்கு அப்புறம் 2000 வருஷம், 2000 வருஷம். 2000 வருஷத்துக்கு முடிவில் ஜனங்கள் மிகவும் கொடூரமானவர்களாய் பாவத்திலே தழைத்து முறையே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருந்தார்கள். தேவனை அலட்சியப்படுத்தி வாழ்ந்தார்கள். ஆதாமின் சந்ததி காயின் ஆபேலை கொன்றான். தேவன் இன்னொரு சந்ததியை ஏற்படுத்தினார், சேத். இந்த சேத்தின் வழியாக வந்தது தான் இந்த வம்சாவளி. ஒரு பெரிய சந்ததி. இன்னைக்கு இருக்கிற மாதிரி பூமி எங்கும் ஜனங்கள் நிறைந்திருந்தார்கள். நம்ம நினைக்கிற மாதிரி இவ்வளவு கொஞ்சம் பேர் அங்க கொஞ்சம் பேர் எல்லாம் இல்லை. இன்னைக்கு எப்படி இருக்கோ அதை விட அதிகமா இருந்தது. இவங்க மேல தேவ கோபம். நோவாவுக்கு 500 வயசு. கர்த்தர் நோவாவோடு பேசுறார். அவன் கண்ணில் அவனுக்கு தயவு கிடைச்சதுன்னா அவன் மேல கர்த்தர் கிருபை வச்சாருன்னு அர்த்தம். அன்னைக்கு இருந்த லட்சக்கணக்கான சந்ததி பூமி எங்கும், எகிப்தில் எங்க ஒரு சின்ன இடம் இல்லை, பூமி எங்கும். இன்னைக்கு எப்படி பூமி எங்கும் இருக்கோ அதே போல பூமி எங்கும் ஜனங்கள் நிரம்பி இருந்தார்கள். பெண் கொடுத்தார்கள், பெண் கொண்டார்கள். இன்னைக்கு இருக்கிறத விட அன்னைக்கு பயங்கரமா இருந்துச்சு. இப்ப கர்த்தருடைய கோபம். பூமியை அழிக்கணும்னு நினைச்சார். அதுல ஒரு குடும்பத்தை மாத்திரம் கர்த்தர் கண்களுக்கு தயவு கிடைத்தது. God's grace was upon the family of Noah. இந்த நோவாவின் மேல் தேவன் கடாட்சமானார், கிருபையை கொடுக்க ஆரம்பித்தார். நோவாவை சந்தித்தார். அவனுக்கு மேலே ஒரு கிருபையின் கொடை, ஆவியானவர் ஒரு கொடையை கொடுப்பார் நமக்கு. அந்த குடும்பம் மேல அந்த கொடை இருக்கும். யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கேட்டின் மகன் கெட்டு போனான என்று எழுதியிருக்கிறபடி கேட்டின் பிள்ளைகள் கெட்டு போவாங்க. ஆலயத்தில் இருந்தா கூட நல்ல ஒரு ஆலயம், நல்ல பிரகாசமான
செய்தி பிரகாசமான ஆராதனை எல்லாம் மகிமையா இருக்கும். ஆனா கேட்டின்னு பார்க்க உள்ள இருந்தாலும் அவன் கேட்டு தான் போவான். அதை மாற்ற முடியாது. சூசிங் இஸ் அவர்ஸ். நம்ம தான் தீர்மானம் பண்ணணும். வாழ்வா சாவா, உயர்வா தாழ்வா, மேன்மையா இகழ்ச்சியா, எல்லாத்தையும் கர்த்தர் நம்ம கையில தான் கொடுத்திருக்காரு. டிசைட், யூ ஹாவ் டு டிசைட். நீ தேர்ந்து கொள். நோவாவுக்கு ஒரு கிருபை கொடுத்து, இந்த கிருபை வந்தா என்ன செய்யும் தெரியுமா? பிரசங்கம் பண்ணும். கிருபை கிருபைன்னு நீங்க சொல்றீங்க, பாடுறீங்க, ஆடுறீங்க. ஆனா அந்த கிருபை வந்தா என்ன செய்யும்? பிரசங்கம். நோவா பிரசங்கம் பண்ணாரு. ஒரு நாளா 2 நாளா? எவ்வளவு நாள் பண்ணாரு? அவன் எங்களாவது பண்ணிட்டு போறான், எங்களை ஏன் உயிர் எடுக்காதீங்கன்றீங்களா? எவ்வளவு நாள் பண்ணாரு? 100 வருஷம். நோவா உலகம் முழுசும் போய் ஒன்லி மேன், அவன் தான் எவாஞ்சலிஸ்ட். பூமி எங்கும் போனார் அவர். ஒவ்வொரு ஊர்லயும் அவருடைய பிரசங்கம், ஏசு ரட்சிக்கிறார், ஏசு குணமாக்குறார், ஏசு விடுவிக்கிறார். இல்ல, மனம் திரும்பிடு, கர்த்தர் பூமியை நியாயம் தீர்க்க போகிறார். பூமியின் மேலே ஜலப்பிரளயம் வரப்போது, மழை பெய்ய போது. லூசு, இன்னைக்கு என்ன பார்த்து சில பேர் அப்படிதான் சொல்லி நிற்கிறீங்க. பாஸ்டரையும் அப்படிதான் சொல்லி நிற்பீங்க. இதுக்கு லூஸுக்கு வேற வெள்ளை இல்லை, வெள்ளையம்மா போட்டுக்கின்னு போயின்னு வந்து நிற்குது அப்படின்வாங்க. எஸ், நாங்கள் ஆண்டவருக்கு முன்னால் லூஸாக இருக்கட்டும், ஒரு நாளைக்கு டைட்டாக நிற்போம். அப்போ நீ லூஸாக போயின்னுப்ப. அவன் பண்ணா பிரசங்கம் 100 வருஷம். கர்த்தர் வரார், உங்களை நியாயம் தீர்க்க போகிறார், நீங்கள் அழிக்கப்பட போகிறீர்கள். அந்த நாள் வரைக்கும் வேத பண்டிதர்களுடைய கூற்று, பூமியில் மழை பெய்யல 2000 வருஷம். என்ன சொல்றீங்க ஆன்னு பாக்குறீங்களா? 2000 years மழை பெய்யவே இல்லை. அப்புறம் எப்படி தானுங்க மூடு பனி எழும்பி பூமியை நிரப்பியது. அப்ப அங்க ஓடின 4 நதி ஓடிச்சு, பொண்ணுலாம் விளைஞ்சிச்சு. அதுல இந்த 4 நதிக்கு தண்ணி எங்க வந்துச்சுன்னா அந்த மூடு பனில இருந்து தான் வந்துச்சு. இப்போ கொடைக்கானல் தான் நினைக்கிறேன். போனோம்னா அவங்க அங்க மூடு பனி எழும்பி வரும். மேலே அந்த பில்லர் ராக் மூடி இருக்கும், சமயத்தில் திறந்து இருக்கும். எங்கேருந்து வருதுன்னா கீழே ஒரு டேம் சொல்லுவாங்க. என்ன சாம் அது? உங்கள் ஊர் தானே நினைக்கிறேன். அங்கிருந்து காலையில் வெப்பத்தினால ஏற்படுகிற நீராவி மேலே மிஸ்ட் வந்து மூடுது. அப்படிதான் அந்த நாட்களில். அது வரைக்கும் மழை பெய்யல. அதனால அவங்களுக்கு புரியல, இவன் பண்ற பிரசங்கம் அவனுக்கு தெரியல. மூடுபடி வர மழை பெய்ய போதுன்னா நம்ம மழை பெய்யுது. 2000 வருஷம் நாங்களாம் ஸ்காலர்ஸ், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். அந்த மாதிரி அன்னைக்கு என்ன கிரேக்கா இருந்தானோ தெரியல. கேட்கணும் மூக்கணும் ஏதோ ஒருத்தன். எங்களுக்கு விண்வெளி தெரியும், எங்களுக்கு எப்போ மழை பெய்யும் தெரியும், எங்களுக்கு எப்போ வெயில் அடிக்க தெரியும். என்னத்தையும் புதுசாக சொல்லி நிற்கிறான். நாள் வந்தது, அவங்கதான் 600 வயசுல வந்துச்சு. நோவா 500 வயசுல தேவனை சந்தித்தார். 600 வயசு வரைக்கும் பிரசங்கம் பண்ணார். 600 வயசுல பேழைக்குள்ள கர்த்தர் அனுப்பினார். நோவாவும் அவனுடைய மனைவியும் அவனுடைய குமாரர்களும் அவருடைய மனைவிகளும் மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர். 10 இல்லை, குட்டி போட்டுச்சோ 8 பேர் பேழைக்குள்ள போனார்கள். இந்த 8 பேரும் தான் காப்பாற்றப்பட்டார்கள். அதுதான் கிருபையின் அபிஷேகம். அது God saved them. ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது பாருங்க. கர்த்தருடைய இரக்கத்தினாலே அவ்வளவு குடும்பமும் அழிஞ்சது. அன்னைக்கு எத்தனை 1000 குடும்பம் இருந்துச்சு, எத்தனை லட்சம் குடும்பம் இருந்துச்சு தெரியாது. எல்லாரும் போயிட்டான் பூமி கடியில, கண்ணீர்ல அழிக்கப்பட்டு. நோவாவின் குடும்பம் மாத்திரம் தப்பித்தது. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டால் உங்க குடும்பம் என்னாகும்? பாதுகாக்கப்படும், தப்புவிக்கப்படும், கிருபைக்கு ஒப்புவிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் கர்த்தரை தேடினால், இவனுங்க தேடின மாதிரியே தெரியல.
அவங்களுக்கு 3 பேர் வச்சாங்க. படிக்காதீங்க, தலையே திருப்பக்கூடாது. பேர் சொல்லுங்களேன், 3 பேர். சேம், காம், யாபேத். அந்த 3 பேரும் எங்கன்னா கடவுளை தேடினாங்கன்னு பார்த்தா பைபிளில் போட்ட மாதிரி இல்லை. ஆனாலும் நோவாவின் நிமித்தம் அந்த குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். உங்கள் நிமித்தம், உங்கள் அர்ப்பணிப்பின் நிமித்தம், தேவனுடைய உறவாடுதலின் நிமித்தம் 100 வருஷம் அவர் கடவுளோடு நடந்தார். He walked with God. நோவா தேவனோடு சஞ்சரித்தான் போட்டிருக்கு. சஞ்சரித்தான் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் தேவனோடு நடந்தான், walked with God. ஏனோக்கை பற்றி பார்த்தீங்கன்னா, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஆங்கில வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா நடந்தான். கர்த்தரோடு நடக்கிற அனுபவம், கர்த்தரோடு நடக்கிற ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. எல்லாரும் நடக்கிறாங்களா? சும்மா சொல்லிக்குவாங்க வாய்க்கிலேயே. அவரோட நடக்கணும்னா அவர் வார்த்தையின் முதல் கைப்பிடிக்கணும், அதுக்கு செவி சாய்க்கணும், அவர் சொல்றதெல்லாம் கேட்கணும். அதெல்லாம் கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும், அப்புறம் கேட்டுட்டோம்னா ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை. எத்தனை பேருக்கு நோவா போல நடக்கணும்னு ஆசை? ஆமாம், இல்லை நடக்கணும்னு ஆசையா? சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்ல ஆண்டுகிட்ட, நான் நடக்கிறேன் உங்க கூட. I will walk with you God. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் பாடுங்களா, சொல்லுவீங்களா? இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டிபேட் இன்னைக்கு ரூம்ல, 2 பேருக்குள்ள நீயா நானு போராட்டத்தில். அவங்க போன பாதையில் எங்களுக்கு மனசுல அழுதான் வருது. இவரை நினைச்சா அவரை நினைச்சா எனக்கு அழுக வருது. நல்ல சாப்பாடு வேற கொடுத்து அமிச்சாங்க பாஸ்டம்மா, சூப்பர் சாப்பாடு தந்தாங்க. சாப்பிடதான் முடியல, அழுக வருது. அவங்க நிலைமை அப்படி உட்காந்துருக்காங்க, நல்லா ஜாலியாக பிரசவம் பண்ணிட்டேன். இதுவும் என் குழந்தை, அதுவும் என் குழந்தை. கர்த்தருக்கு மகிமை உண்டு. இயேசுவோடு நடக்கிறதுக்கு முதல் துணிச்சல் வேணும். கண்டவோ குப்பையோடு நடந்துடலாம், அவரோடு நடக்க முடியாது. அவர் ராஜாதி ராஜா, சக்கரவர்த்தி, ஏக சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி என்ன தெரியுமா? சக்கரை போட்டு கலந்து வச்சிருப்பாங்களா? சக்கரவர்த்தின்னா என்ன? ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. அலெக்சாண்டர் ஒரு பெரிய சக்கரவர்த்தின்னு சொல்றான். ஏன்னா அவர் பெரிய சாம்ராஜ்யம் அவர் கையில் இருந்தது. அவர் கீழே நிறைய ராஜாக்கள் கப்பம் கட்டினார்கள், அதனால சக்கரவர்த்தி. இயேசுக்கு சக்கரவர்த்தியின் பேரு. பவுல் சொல்றார் ஒரு சக்கரவர்த்தி, ஏக சக்கராதிபதி. தட் இஸ் காட். அவருடைய மகிமை. அவர் கூட நடக்கணும்னா அதுக்கு தயவு வேணும், ஆவியானவர் தான் வேணும். அவர் தான் நடக்க வைக்கிறாரு. சோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு எது கரெக்டுன்னு தெரியல, இதானா? அப்போ முதல் காலையிலே இதை காட்டியிருக்கணும். இதை ஒன்று வச்சுக்கிறீங்க, இது வலது பக்கத்தில் இருக்கிற ஆடு, இது இடது, இது உங்களுக்கு வலது புறம், இது இடது. எனக்கு இது வலது புறம், இது இடது புறம். ரைட், விடுங்க. முன்னால் போச்சுன்னா இதை காமிச்சிடுவேன், பின்னால் போச்சுன்னா அதை காமிச்சிடுவேன். எனக்கு லாபம்தான், லாபமாக அனைத்தையும் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதே வம்சத்தில் இந்த சேம், காம், யாபேத், இந்த சேம்ல வந்த வம்சாவளியில வந்தவர் தான் தாவீது. தாவீது ஒரு தேவனுடைய இரக்கத்தை பெற்ற மனுஷன், கிருபையை பெற்ற மனுஷன். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 13 வசனத்தை வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை வந்து அந்த நாளில் நிரப்பினார். அந்த நாள் முதல் கொண்டு அவனோடு கூட தங்கி இருந்தார். God stayed with him. அவர் வீட்டையே காலி பண்ணி அங்கே வந்துட்டாரு. அப்படி தானே போட்டுது. நீங்கள் அதை கொஞ்சம் மொழிபெயர்த்து பாருங்க உங்கள் லாங்குவேஜுக்கு. 16-13 எடுத்து அபிஷேகம் பண்ணினான். அவ்வளோதான், வந்து செட்டில் ஆயிட்டாரு. God came and settled with David. ஓ, என்ன அனுபவம் பாருங்க. கர்த்தர் அந்த நாள் முதல்
17 வயசு நினைக்கிறேன் அவருக்கு. இவர் 17, 70 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார். அப்படின்னா 53 வருஷம் கர்த்தர் தாவீதோடு வாசம் பண்ணி இருந்தார். உங்க கூட வாசம் பண்ண விரும்புகிறாரு. அம்மா சொல்றீங்களா? நடனமாடி ஃபாதர் பாடுவார், நடனமாடி சோத்தரிப்பேன். பாடுறதுக்கு எங்க நேரம் இருக்குது. அதனால தான் முதலே பாட்டேன். உங்களுக்கு பிரச்சனை திடீர்னு யானை வந்துதான் கரடி வந்துடும். இப்போ வர்றது இல்லையா? அதையேப்பா ஞாபகப்படுத்துறீங்கன்றீங்களா? நாங்கள் சொல்லிட்டு வந்து நான் வரக்கூடாதுன்னு, நான் போற வரைக்கும் வராது, பயப்படாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருந்தா தாவீது மாதிரி கரடியும் கிழிச்சு போடலாம். அண்ணா இல்லையா? பயப்படாதீங்கப்பா, கிழிச்சிருங்க. ஆவியானவருக்குள்ளே வந்து உங்களுக்குள்ளே வாசம், உங்க கூட வாசம் சொல்லுங்க, என்கிட்ட வாசம் பண்ணுவா. தேவர்கள் வாசம் பண்ண கூடாத, மனுஷங்களிடத்துல வாசம் பண்ணக்கூடாத தேவர்கள் மாத்திரமே இதற்கு விளக்கத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த சாஸ்திரிகள் சொன்னாங்க பார்வோனுக்கு. அப்படி வாசம் பண்ணாத தேவன் தாவீதை தெரிந்து கொண்டார். எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. உங்க கூட இருக்கிறதுக்கு தான் வந்திருக்காரு. இந்த 3 நாள் கூட்டம் எதுக்கு? முடிச்சுட்டு போறதுக்கா? எனக்கு சந்தோஷமாகுது. பாதி நாள் முடிஞ்சிச்சு, நாளைக்கு ஒரு நாள் தான், விட்டா போதும் ஓடிடுவேன். ஒவ்வொரு வாரம் இதான் நிலைமை எனக்கு. ஏறக்குறைய 30 வருஷம் நான் முழு நேர ஊழியத்தில் இருக்கேன். எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் ஓடிடலாம், கடைசி ட்ரெயின் எது, கடைசி பஸ் எதுக்குதுன்னு ஓடிடும். அப்பெல்லாம் இங்க வழி இல்லை. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை தெரிஞ்சு வச்சிருக்கா. நல்லா நம்பிச்சுக்கங்க, என் குடும்பத்தை தெரிஞ்சு வச்சிருக்கா. நீங்களும் நானும் என் வீட்டாருமோ வென்றால். ஏன் ஊழியம் செய்ய மாட்டீங்களோ? ஏசாயா சொல்றாரு, நானும் என் குடும்பத்தாரும் இஸ்ரவேலுக்கு அற்புதம். என்ன முழிக்கிறீங்க? படிங்க 18:8 நினைக்கிறேன். கரெக்ட் தானா? ஏசாயா 18:8 பாருங்க. எதுன்னு தேடினுக்கிறாங்க பாரு. இல்லையா? 18மா 18th சாப்டர்ல 8:18. சாரி, நானும் என் பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும். எப்படி இருக்க போறீங்க நீங்க? நீங்களும் உங்க பிள்ளைங்களை எப்படி வளர்க்க போறீங்க? என் பிள்ளை வெட்டுது, என் பிள்ளை குத்துது, என் பிள்ளை பணத்தெல்லாம் புடிங்கின்னு போயிடுச்சு, எங்களை எடுத்துன்னு போய் அனாத ஆசிரமத்தில் சேர்த்துட்டு போச்சு, ஐயோ என் பையன்யா இப்படி பண்ணிட்டாயா, என் பொண்ணா அச்சோ இப்படி பார்க்க மாட்டான் அப்படி பார்க்க மாட்டான். உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தான். காலேஜ் போனோன்னு எங்கே பார்த்தாலும் தெரியல, அதோட வீட்லேயே இல்லை, சொல்லாத கொள்ளாத கல்யாணம், உனக்கு செல்லவே வேணாமா நான் பார்த்துக்கிறேன்னு போயிட்டான். இந்த மாதிரி எத்தனை கேட்டு நிற்கிறோம் நாங்கள். ஆனால் இங்கே அவர் சொல்றார், நானும் என் பிள்ளைகளும். ஏசாயாவுடைய மனைவி ஒரு மகிமையான தீர்க்கதரிசி. எங்கே போட்டுதுன்னு கேட்பீங்க. நீங்கள் பைபிளும் படிக்க மாட்டீங்க, வேற புக்கையும் படிக்க மாட்டீங்க. She is also a prophetess. அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க எப்படி இருக்குது பாருங்க. அர்ப்பணித்து பிறக்கணும். எனக்கு புள்ள பிறந்துச்சுன்னா மொட்டை அடிக்கிறேன். நேற்று பெங்களூர்லேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுச்சு, ஐயா எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு பண்ணணும்னு. இங்கே போனால் ஒரு பேய் நிற்குது, அங்கே போனால் ஒரு பேய் நிற்குது, வாசலில் நிற்குது, பால்கனியில் நிற்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறதா? அது நின்னா ஐயா ஜெபம் பண்ணுங்க. யார்கிட்டையும் ஜெபம் பண்ணலையா? அங்கே பண்ணேன், இங்கே பண்ணேன், அங்கே போனேன், இங்கே வந்தேன். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், தேவ மனுஷன் யார் ஜெபம் பண்ணாலும் போயிடும் பேய். போகலன்னா என்ன அர்த்தம்? உடனே நம்ம நினைக்கக்கூடாது, ஓ நான் தான் பெரிய ஒழிக்கிறேன்,
அவங்களாம் கம்மி பொழுதுன்னு. பேய யார் வேணாலும் ஓட்டலாம். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? எதை விசுவாசிக்கிறவங்க? நீங்களாம் விசுவாசின்னு சொல்றீங்களே, என்ன விசுவாசினி? கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. தெரியுமா? தெரியுமா அந்த பாட்டு? பாருங்களா? நல்லா தான். நீங்க இந்த சபையா? அவரை விசுவாசிக்கிறவன் அசைக்காட மாட்டான். நீங்க கூட பேயா போடு போன்னு உங்களை பார்த்து அது போயினா அந்த வழியில போகும். அப்ப நான் கண்டேன், என்ன தப்பு பண்ணேன்? நான் புறஜாதியாயா 2 வருஷத்துக்கு முன்னால இயேசுவை ஏத்துக்கிட்டேன். நல்ல ஒரு ஆலயத்தில் இருக்கிறேன். சரி, 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு பேத்தி பிறந்துச்சு. பேத்தி தானே பிறந்துச்சு? ஆமா, பிறந்துச்சு. நாங்கள் அந்த இதுலேருந்து வந்ததுனால அதுக்கு மொட்டை போடுறதுக்கு போயிட்டேன். அதுலேருந்து தான் வருதான்னு நம்ம நீயே போட்டுக்க வேண்டியதான். ஏன்னா ஆண்டவர் தான் சொல்லிட்டு வந்துட்டு இப்போ நம்ம வேற வழியில் போனா, நான் சொன்னேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ தான் செய்யணும் அதுக்கு மருந்து. என்னையா செய்யணும்? ஆண்டவரே நான் சொல்றதை சொல்லு, நான் தெரியாம போயிட்டேன், தெரியாம பாப்பம் பண்ணிட்டேன், இனி செய்ய மாட்டேன், என்ன இந்த ஒரு விஷயம் மன்னிச்சிடும் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ண, அதுவும் பண்ணுச்சு. சொல்லுங்க ஆமேன், அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க உங்க குடும்பமும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா? எங்க வீட்டில் எல்லாரும் நாங்கள் குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டோம். எல்லாம் பேய முன்னால் நிற்க வச்சுக்கிறீங்க. அப்பா பேச முடியல ஜனங்கிட்ட. கேமரா நிற்க வச்சுட்டு விடுதலையோட பிரசங்கம் பண்ண முடியல. மனம் திரும்பிடு. தாவீது சொன்னா, நான் அந்த பேரை கூட சொல்ல மாட்டேன், எங்க ஊர்ல கூட அந்த பேர் இருக்காது. ஒரு வைராக்கியம். யார் கூட கர்த்தர் தங்கியிருப்பார்? தாவீது சொல்றான், நாள் முழுசும் அது என் தியானம். எது? வசனம். தாவீதுடைய லைஃப்ல எவ்வளவு வசனம் இருந்துச்சு பாருங்க. இந்த நெருப்பு வச்சு கிடிக்கிற மாதிரி 2 கல்லு அந்த காலத்துல சொல்லுவாங்க. என்ன கல் அது? தீக்கல். தீக்கல் 2 கல்லு தேய்ச்சோன்னு நெருப்பு வந்துடும். இவரு பாருங்க, சங்கீதம் 39 1 2 3 வாசிங்களேன். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து. துன்மார்க்கன யாரு? அவன் தான் மேற்படியான். ஓகே, அவன் எனக்கு முன்னால நெருக்க மட்டும். யாரு நீதிமான்? யார் மேலே அபிஷேகம் தங்கம்? பாருங்க, அவன் சொல்றதுதான் பாருங்க. என் நாவு, என் வாய், வழி, என் நாவினால் நான் பாவம் செய்ய மாட்டேன், என் வழிகளை நான் காத்துக்கொள்ளுவேன். துன்மார்க்கன் எனக்கு முன்னால இருக்க மட்டும் என் வாயை கடிவாளம் போட்டு, மாட்டுக்கு குதிரைக்கு தான் கடிவாளம் போடுறாங்கன்னு நினைப்போம். இங்க போட்டுருக்காங்களே. ஒரு பெரிய அரசன் எதை வேணா பேசலாம். அவன் சொன்னா முடிஞ்சிச்சு. வெட்டுறான்னா வெட்டிடுவான், அவன் குடும்பமே அழிச்சிருன்னா அழிச்சிருவான். அவ்வளோ பெரிய வாக்கம். வாயை திறந்தாலே வார்த்தைகள், அவ்வளோ பவர்ஃபுல் வேர்ட்ஸ். ஆனா அவர் சொல்றாரு, வாய்க்கு என்ன பட்டிருக்கேன்? சொல்லுங்கள் தயவு செய்து. உன் வாய்க்கு நீ கடிவாளம் போட்டினா அடுத்தது படிங்க. மௌனமாகி ஊமை. வேணா என்ன பாருங்க, வீட்டில் புருஷன் ஒன்று சொன்னா கத்துறது, பண்டாட்டி ஒன்று சொல்லிட்டா அதுக்கு மேலே
தூக்கத்தில் கூட திட்டுறான் ஒருத்தன். ஏன் திட்டணும்? பொண்டாட்டி திட்டின்னுக்கிறான்டா. பொண்டாட்டி திட்டுறான் தூக்கத்தில். அவ்வளோ கோபம் பாருங்க. அவன் வாயை அடக்கி வாசிங்க. நான் மௌனமாக்கி ஊமையனாய் இருந்தேன். எது 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 சண்டை கூட போடலாம். நான் செஞ்சதில்ல, என்னையா தப்பு? ஒருத்தர் அம்மா வீட்டுக்கு போயிட்டா கோச்சிக்கிட்டு என்னன்னு போட்டா, நான் தப்பே பண்ணலையா, என்ன அவர் அடிச்சிட்டாரு. அவன் நியாயம் சொல்றான், நான் தப்பே பண்ணல, அவர் அடிச்சிட்டாரு, தப்பு அவர் மேலதான், இல்லைன்னு சொல்லல. இங்க இவர் சொல்றாரு, நலமானது கூட பேச மாட்டேன். அதிகரித்தது. பாத்தீங்களா? இதையும் அனல் கொள்ளணும்னா மேல இருக்கிற 2 வசனத்தையும் ஒன்று ஒன்றா எழுதி வீட்டில் ஒட்டி வச்சுக்கோ. சும்மா வசனமா இதே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் என்னை வாழாக்காம உனக்கு பால் இருக்குதா? முதல்ல இதப்படியப்பா, நான் வாயை திறக்க மாட்டேன், நான் எதிர்த்து பேச மாட்டேன், நான் கோபப்பட மாட்டேன். இப்படி சொல்ல முதல்ல கத்துக்குங்க. கர்த்தருடைய பிள்ளைங்கள் எப்படி அடையாளம்? எப்படி நம்ம அடையாளம் சொல்ல முடியும் உங்க ஆண்டவருடைய பிள்ளைங்கள்னு? உன்னை நான் நீயே தாழ்த்துவ. நான் அடக்குனேன். என் இதயத்துக்குள்ள என்ன வந்துச்சா? சொல்லுங்க, என்ன வந்துச்சா? அதான் அபிஷேகம். எது அபிஷேகம்? அனல். சில பேருக்கு பாடுவான், குதிப்பான், ஆடுவான், உள்ள இதே ஒண்ணுமே ஆகாது, அனல் ஆகாது. 30 வருஷமா இந்த அனலை நான் தேடி அலைஞ்சு 30 வருஷமா அந்த அனலோடு போயிட்டு இருக்கேன். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. எந்த கூட்டம் இது, எனக்குள்ள அனல் எழுகுதா? நான் எழுந்திருக்கும் போதே அனல் வருதா? நான் பாடும் போது அனல் வருதா? நான் வாசிக்கும் போது அனல், வாசிக்க அனல் வர வரைக்கும் வாசிப்பேன். புரியுதா பாஸ்டமா? வாசிங்க பாஸ்டமா, புரியுதா? கர்த்தர் உங்களை யூஸ் பண்ண போறாரு. நீங்க பாடினதை கேட்டேன், இன்னும் மகிமையா யூஸ் பண்ண போறாரு. கர்த்தருடைய மகிமை விளங்கும். ஆடும் பேயும் ஓடும் பேயும். உனக்கு சவால் விட்டவங்களாம் உன் காலில் வந்து விழுவான், வெக்கப்பட்டு விழுவான். ஐயோ பாக்கியவதி அப்படி சொல்லுவான். தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். சொல்லுங்க, அனல் கொண்டாதான் அதெல்லாம் வரும். இல்லைன்னா சும்மா மகளே அப்படின்னா மகளும் வராது, ஒன்றும் வராது. வேதம் சொல்லுது, நான் தியானிக்கையில் பாருங்க, இது ஒரு குடும்பம்யா, இது ஒரு குடும்பம், அனல் கொண்ட குடும்பம், அபிஷேகப்பட்ட குடும்பம், அக்கினியா இருக்கிற குடும்பம். கடைசி ஒரு மனுஷன், தாவீது ரேஸ்ல வந்துட்டேன். ஆரம்பிச்சது நோவா, அவருடைய குமாரன் சேத், சேத்துடைய குமாரன் தாவீது, தாவீதுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைங்க தான் நம்பலாம். ஆமாவா இல்லையா? அவர் சொன்னார் இஸ்ரவேல்ல அற்புதங்களை அடையாளங்களை. இப்ப நம்மள கர்த்தர் எங்க வச்சிருக்காரு? இஸ்ரவேல்ல, உலகம் எங்கும். இங்க இருந்து எத்தனை பேர் உலகம் முழுசும் போறீங்களோ தெரியல. நம்புறீங்களா? என்ன இப்படி நான் அது எங்க அது போறதா? அது உங்களை கொண்டு, சொல்லுங்க, என்னை கொண்டு, என் பிள்ளைகளை கொண்டு, என் சந்ததியை கொண்டு தேசத்தை கலக்குவா. நீங்கள் தான் அற்புதங்களும் அடையாளங்களும். ஒரு தாவீதுக்கு, ஒரு நோவாவுக்கு இப்படி ஒரு சந்ததி உருவாகி இருக்குமானால், இயேசு கிறிஸ்துவின் சந்ததி நாங்கள், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். எப்போதும் அது பூன்னு பாருங்க, God's children. அவங்களுக்கெல்லாம் வந்து போன அபிஷேகம், நமக்கெல்லாம் எல்லார் மேலேயும் ஊற்றப்பட்ட அபிஷேகம். மாம்சமான யாவர் மேலும்
என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்களுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், மூப்பர்கள் தரிசனங்களை காண்பார்கள். என் ஊழியக்காரர் மேல ஊழியக்காரி மேல என் ஆவியை ஊற்றுவேன். நான் முழிக்கிறேங்க. அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அல்லேலூயா. யோவேல் 2:28-29, அப்போஸ்தலர் 2:17-18, இதெல்லாம் இந்த வசனம். நீங்க முதல் வேத வசனத்தை வாசிங்க, போர் அடிச்சுட்டு தூக்கம் வந்துச்சு. ஆவியில நிறைஞ்ச பிறகு வாசிங்க, போர் அடிக்காது. உன் இதயத்தில் எழுதுவோம். பரிசுத்த ஆவியானவர் எழுதுவார். என் இதய பலகையிலே எழுதிடும் வார்த்தை, மையால் அல்ல ஆவியாலே, மையால் அல்ல ஆவியாலே எழுதிடுமே. அப்ப என் வாசிங்க விடுங்க. ஆளுகை செய்யும் ஆவியானவரே. இந்த ஆளுகை அவர் செய்யும் போது நமக்குள்ளே அனல் உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையை அக்கினியாய் மாறும். இஸ்ரவேலிலே நாம் அற்புதங்களும் அடையாளங்களுமா இருப்போம். டோன்ட் வரி. நீ பார்க்கும் போது தெரிஞ்சிச்சு எதனால பார்க்கிறேன். இயேசுவின் பிள்ளைகள், முதல் பிள்ளை பாருங்க, பேதுரு. ஒரே அபிஷேகம், எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணார். அப்போஸ்தலர் 2:11 அவன் எழுந்து பேச ஆரம்பிச்சான். எல்லாம் உளுந்து கிடக்குறாங்க ஆவியில நிறைஞ்சி. இவர் எழுச்சி நிற்கிறார். அவங்க இதயமெல்லாம் குத்தப்பட்டது. 37 அவ்வளவு பேரும் ஞானஸ்தானம் எடுத்து சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க. 3000 பேர். என்ன சந்ததி பாருங்க. நோவா 100 வருஷம் பிரசவம் பண்ணாரு, ஒரு பையலும் ரட்சிப்பு இல்லை. கர்த்தர் புண்ணியம் பார்த்து அவங்க குடும்பத்தை மாத்திரம் ஏறிக்க போ, சந்ததி எனக்கு வேணும்னு விட்டாரு. இங்க பேதுரு ஒரே பிரசவம் பண்ணாரு, 3000 பேர் ரட்சிப்பட்டார். ஹலோ, கேக்குதா? கேக்குதா? உனக்கு பிரசவம் ஒண்ணு ஆசையா? ஒண்ணுதான். பிரசவம் பண்ண மாட்டியா? போதும், எங்க அப்பா அம்மா படுற அவமானமே நான் வேற பண்ணுவான்றியா? சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. I see you writing many things. You understand English? நிறைய எழுதுரு. பாட்டு எழுதுறியா? சசங்கம் எழுதுறியா? புஸ்தகம் எழுதுறியா? தெரியல, எழுதுரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சதாதாதீதாலா தூராபா. இதுதான் அது, அதுதான் அது, அதுதான் அதுன்னு சொல்றேன்னு விளங்குதா? ஆவியானவர் மேல இருந்தாருன்னா இதயம் அனல் மூடும், கண்கள் திறவும், பின்னால வர்றது பார்க்கலாம். முன்னால யூ கேன் see what is happening. உங்க அம்மாவுடைய அழுகை அது. She is crying for you more and more every day. Shabala hata tiakoro tamsi o shaba haka ligate namasikatala. பிள்ளைங்களை வச்சு நல்லா தட்டுறீங்கள? என் பிள்ளைய ஆண்டவரே வருங்காலத்தில் ஒரு தீர்க்கதரிசியா, ஒரு ஊழியக்காரனா ஏற்படுத்துங்க, நான் இப்போவே கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அதை விட ஒரு பின்னால அது பாருங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க என்னை பார்த்து, டேய் உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன்டா. எனக்கு கோபமும் வரும். என்ன ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு என்ன தைரியம்? நான்லாம் ஊழியம் செய்ய மாட்டேன். இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், நீ ஊழியம்தான் செய்வேன், சத்தியமும் அதை தவிர எல்லாம் செய்வேன் அப்படி சொன்னேன். நான் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? அப்படியா?
தாயினுடைய அர்ப்பணிப்பு. நம்ம அப்பா சொல்லிட்டு போய்க்கிறாரு. மத்தேயு 28 அதிகாரத்தில், மார்க் 16 அதிகாரத்தில், உலகெங்கமா போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. உங்களை கண்டு மகிமைப்படுவா. பேதுரு மூலியமா 120 பேர் மூலியமா 3000 பேர் மூலியமா எப்படி சபை வளர்ந்துச்சு பாருங்க. இன்னைக்கு உலகம் எங்கும் திருச்சபைகள் எழுந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு சபை பிறந்துக்கினே இருக்குது. பிறக்குதா இல்லையா சொல்லுங்க, இருக்குதா இல்லையா? யாருக்கு தெரியும் இன்னைக்கு எத்தனை பிறக்க போதுன்னு தெரியாது. God will make you a star. இங்கே சில பேர் சும்மா உட்காந்துருப்பீங்க, உங்கள் மேலே அந்த ஆவியானவர் வருவார், நீ ஒரு ஸ்டாராக மாறிடுவ. ஒருத்தர் சொன்னார், அவர் தம்பி மதுரைக்காரவர், ஐயா நான் கேலி பண்ணிக்கின்னு பின்னால் ரோல உட்காந்துருந்தேன். அப்போ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார். அந்த பிரசங்கம் பண்ணவர் சொன்னார், இங்கே பின்னால் ஒருத்தர் இருக்கிற அவர், உனக்கு இந்த ஊழியமே உடனே தெரியாது, ஆனால் கர்த்தர் உன்னை ஊழியக்காரனா தெரிஞ்சிருக்கிறேன்னு சொல்கிறாரு. பின்னால் யாருன்னு பார்த்தா 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க அந்த சேரில். இவரும் இன்னொருத்தனும் ஃப்ரெண்டா. அவர் நினச்சினாராம் ஃப்ரெண்டு பொழுது இந்த ஆள் ஏதோ சொல்கிறான் வளர்றாங்க அப்படின்னு நினச்சினார். அவர் சொல்கிறாரு, இப்போ பெரிய சபை வச்சிருக்கார் சென்னையில், பெரிய சபை. அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நடக்குது. சொல்லுங்க, இப்படி தானே ஆமேன்னு சொல்லுவீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஜெப வேலை வந்துடுச்சு, நான் ஜெபம் பண்ண போகிறேன். இந்த நேரத்தில் உங்கள் பிள்ளைங்களை யாராவது வைக்கணும்னு ஆரம்பத்தில் ஆரம்பிச்சோன்னா உங்கள் பேரை சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தை இஸ்ரவேலிலே அற்புதங்களாக அடையாளங்களாக தேவன் ஏற்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு எழுந்து பிரசங்கம் தான் பண்ணாரு. 3000 பேர். பேதுரு எழுந்து நடந்து தான் போனாரு. அப்போஸ்தலர் 5:15-16 வியாதியஸ்தங்களாம் எழுந்து நடக்கிறான், அவமா ஓடுறான் குணமாகிட்டு நிழல் பட்டு. 3ஆம் அதிகாரத்தில் அவர் சும்மா ஆலயத்துக்கு போறாரு, பிச்சை ஏற்றிட்டு உட்கார்ந்தான். எழுந்து குதிச்சு நடந்து ஓடனான் தேவாலயத்துக்குள்ள. சப்பானியாய் பிறந்தவன். என் நண்பன் ஒருத்தர் ஒரு நாள் சொன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் மெரினா பீச்சுன்னு ஒன்று இருக்கு, அதில் சீரணி அரங்கன்னு ஒரு அரங்கம் இருந்துச்சு. அப்போ இப்போ எடுத்துட்டாங்க, உடச்சு போட்டாங்க. அதில் ஒரு பெரிய கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் இவன் கிட்டார் வாசிப்பான், நல்ல கிட்டாரிஸ்ட்டு, நல்லா கீபோர்டிஸ்ட். மியூசிக் வாசிக்கிறதுக்காக ஒரு போறாரு முன்னால். சும்மா இருக்க மாட்டான். இந்த மியூசிஷியன்ஸ்லாம் உன்னை சொல்ல தம்பி நீ நல்லவன். மியூசிஷியனுக்குலாம் ஒரு குணம் இருக்கும், எதனா வாங்கி தின்னுக்கினே போவோம், திடீர்னு ஏந்து வெளியே போயிடுவாங்க. எல்லாம் பாடி முடிச்சு பிரசங்கத்துக்கு ஏஞ்சா அவங்க இருக்க மாட்டாங்க, இறங்கி கீழே போயிடுவாங்க. என்ன டீ சாப்பிட்டு வரேன் அப்படின்வாங்க. அவங்களாம் தாளந்து பெற்றவங்கள அப்படிதான் இருப்பாங்க. இவன் போகும்போது பஜ்ஜி சாப்பிடுவாங்க, நல்ல சூட பஜ்ஜி போடுவான். பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டு நின்றுருக்கான். அங்கே ஒருத்தன் பிறவிய குருடன், இவங்கிட்ட அங்கே போகிற வரவங்களாம் பிச்சை தின்னுருக்கான். அவன் நல்லா பார்த்துட்டு நல்லா பஜ்ஜி சாப்பிட்டு, கார பஜ்ஜி, இவன் போயிட்டான் மேலே. மியூசிக்லாம் வாசித்து முடிச்சாச்சு, கூட்டம் முடிந்தது, சாட்சியின் நேரம் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தன் வந்து ஸ்டேஜில் குதிக்கிறான், ஓடுறான், ஓட்டியாடுறான். இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இது, இவனை எங்கடா பார்த்தேன் இவனை. இவன் பார்க்குறான், மியூசிக் வாசிக்கிற மூட்டை கட்டினுக்கிறான். யாராம பார்த்தா இந்த பஜ்ஜி கடை பக்கத்தில் உட்காந்து குருடன் பஜ்ஜிக்கு காசு கேட்டனால அவன் கண்கள் 2ம் திறந்துட்டு ஓடுறான் ஸ்டேஜில். எத்தனை பேர் கண்ணு திறக்க போறீங்க? எவ்வளோ பயத்தை போற. நானா குழம்பு வைக்கிறீங்க நீங்கள், கண்ணை திறக்க மாட்டீங்களா? என்ன மண்ணை பிசைந்து
குழம்ப கலக்கி பிரியாணி செய்யறீங்களேப்பா, அதுதான் அது. தண்ணி ஊற்றினா குழம்பாயிடுச்சு, இல்லைன்னா உருவம் ஆயிடும். God will use you mightily. கர்த்தருடைய பிள்ளைகளே, வயசு கிடையாது அவருக்கு, உன் அர்ப்பணிப்பு தான். உங்களை கொண்டு செவிடு காது திறக்கும், ஊம வாய் பேசும், குருட்டு கண்ணு பார்க்கும், ஷப்பானி நடப்பான், பாவி மனம் திரும்புவான், கேடி மனம் மாறுவான். போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து அடி அடின்னு அடிக்கிறீங்க, எவனை திருந்துறான்? நீ ஒரு பெட்டாலியனே இருக்குதுங்க. உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அடிக்கிறது, எப்படி அடிக்கணும், மர்ம அடி. எந்த அடியிலையும் திருந்து மாட்டான்ப்பா. உள்ளேருந்து வெளியே வந்தோன்னு திருப்பியும் அதான். நான் இவர் அப்படி இல்லை. அடி வாங்கினதுனால, அவர் பேசினால எல்லாம் திருந்திடுவான். சத்திரம் சொல்லுங்க. உங்க பேச்சில், என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லில், என் செயலில் கலந்திருக்கீங்க. அவ்வளவுதானே? தேங்க்யூ வெரி மச். அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஏன் சொல்லுங்க ப்ளீஸ்.